தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் தெளிவாக சொல்லியிருக்காங்க, 60 நாள், அதாவது அந்த ஒப்பந்தம் முடிகிற வரையும் நாங்கள் ஹார்மோஸை திறந்து தான் வச்சுருப்போம், இனிமேல் மூட மாட்டோம். அதே சமயத்தில் இந்த 60 நாள் எந்த ஒரு காசும் வாங்க மாட்டோம், யார் வேணால் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் நாங்கள் ஓமானோடு சேர்ந்து ஒரு மாதிரியான ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நியமிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அஜர்பைஜானுக்கு போன ஈரானுடைய தலைமைகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போர் அப்படிங்கிறது எங்களுடைய சக்தியை நாங்க இந்த உலகத்துக்கு காமிச்சிருக்கோம். இத்தனை நாளா நாங்க இந்த அளவுக்கு வலிமையானவங்கன்னு சொன்னாலும் நம்பாம இருந்தாங்க. நம்பாம இருந்தனாலதான் அமெரிக்கா வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவே அடிச்சு விரட்டி ஓட விட்டுருக்கோம். இது எங்களுடைய சக்தியை நாங்க காமிச்சிருக்கோம். உலகத்துக்கே நாங்க அச்சுறுத்தலா இருக்கிறோம், அப்புறம் உலகத்துக்கே நாங்க எதிராக இருக்கிறோம்னு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க போய் ஹார்மோஸையும் நாங்க திறந்துட்டோம், காசும் அங்க வாங்குறது இல்ல. இந்த போர் மூலமாக எங்களுடைய சக்தியை தான் நாங்கள் வெளியே காமிச்சிருக்கோமோ தவிர அவங்க தான் சண்டைக்கு வந்தாங்க. நாங்கள் இந்த உலகத்துக்கு எதிரானவங்களோ இல்லை அச்சுறுத்தலானவங்களோ கிடையாது அப்படிங்கிறதை இன்னைக்கு அஜர்பைஜானில் வச்சு ஈரானுடைய தலைமைகள் சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் நாடுகள், அதுவும் ஷியா சன்னின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து பார்க்காம எல்லா நாடுகள்கிட்டையுமே இப்போது ஈரான் பார்த்திங்கன்னா உறவாடி கொண்டு தான் இருக்காங்க. அத்தனை அடி அடித்தாலும் பார்த்திங்கன்னா அவங்களாலையும் திருப்பி அடிக்க முடியல அரபு நாடுகள்னால. இப்போ போர் நின்ற நேரத்தில் இனிமேல் இவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா தான் நாம் இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் தப்பிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அரபு நாடுகள் தள்ளப்பட்டிருக்காங்க. முன்னாடிலாம் பகச்சுக்கிட்டே இருப்பாங்க, அமெரிக்கா இருக்கான் இஸ்ரேல் இருக்கான்னு நினைச்சாங்க. இப்ப அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கே இவங்களை பார்த்தா பயமா இருக்குங்கும் போது நாமளும் இவங்களுக்கு என்ன பண்ணோம், ஒத்துழைச்சு பயந்து போறதுதான் நல்லதுங்கிற அளவுக்கு இப்ப அரபு நாடுகள் எல்லாம் உறவாடி கொண்டிருக்காங்க. அமெரிக்கா இன்னைக்கு கூட மார்க்கோ ரூபியோ அவர்கள் அரபு நாடுகளுக்கு பயணம் போய் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சமாதானம் பண்றதுக்காக போயிருக்காங்க. சமாதானம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, இது சண்டைக்கான சமாதானம் கிடையாது. நீங்க இப்போ ஒரு மன விரக்தியில இருப்பீங்க. இந்த கடந்த ஒரு 3 மாசமாக உங்களை ஈரான் என்ன பண்ணாங்க, அடிச்சாங்க. எங்களால உங்களை காப்பாற்ற முடியல, உங்களை காப்பாற்றுவோம்னு சொல்லி தான் உங்க நாடுகள்ல எல்லாம் நாங்க என்ன பண்ணிருக்கோம், காசை வாங்கிட்டு அங்க தளங்களை எல்லாம் அமைச்சோம். ஆனாலும் எங்களால காப்பாற்ற முடியல, இருந்தாலும் நீங்க எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக மார்க்கோ ரூபியோ அவர்கள் இன்னைக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கெல்லாம் அங்கெல்லாம் பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கோம், சும்மா மரியாதை நிமித்தமா வந்திருக்கோம், சும்மா எட்டிப்பாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. அரபு நாடுகளால ஈரானையும் பகச்சிக்க முடியாது. இனிமேல் அமெரிக்கா இஸ்ரேல யாருமே பகச்சிக்க மாட்டாங்க பொதுவாகவே. ஏன்னா இவங்க மற்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கோ இல்லையோ இவங்க வரி போட்டு கொண்டுருவாங்கங்கிறனாலேயே என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் அமெரிக்காவை பகச்சிக்க மாட்டாங்க. வேற வழி இல்லை. அங்கே இருக்கக்கூடிய சவுதி போன்ற அரபு நாடுகள் ஓகேன்னு சொல்லி தான் ஆகணும். ஆனால் இவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும், ஈரான்லேருந்து இவனுங்க காப்பாற்ற மாட்டானுங்க, இனிமேல் ஈரான்லேருந்து நாம தான் நம்மளை காப்பாற்றிருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கும். ஒரு பக்கம் ஈரான் டீம் உறவாடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவையும் பகச்சிக்க முடியாமல் அரபு நாடுகள் சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஈரானை தான் பாராட்டி ஆகணும். எல்லாரும் பயப்படுற அமெரிக்காவையே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டா டீல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா அமெரிக்காவுக்கே நம்ப முடியல, கனவு மாதிரி இருக்குது. என்னடா அது இப்படி போய் மாட்டிட்டோமே, இத்தனை நாளா உலகத்துக்கே நம்ம ஜாம்பவான்னு சொல்லிட்டு இருந்தோமே, இவங்கள்ட்ட போய் இப்படி அசிங்கப்பட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சமாளிக்க முயற்சி பண்றாங்க. எவ்வளோ சமாளிக்க முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு பாருங்க. அந்த ரிப்போர்ட்டை கேட்டா அமெரிக்காவுக்கே ஷாக்குக்கு மேல ஷாக் ஆயிருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஒரு முன்னிலை பத்திரிகை நிறுவனம் பாத்தீங்கன்னா மக்கள் இடத்துல போய் கேட்டிருக்காங்க, இந்த ஈரான் போர்ல அமெரிக்கா ஜெயிச்சிருச்சா இல்ல தோல்வி அடைஞ்சிருச்சா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு 4ல் 3 பேர் தோல்வி அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க தான் இல்ல நாமளும் அடிச்சோம் ஜெயிச்ச மாதிரி தான் அப்படின்னு இருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா 4ல் 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் இருக்கு பாருங்க, ஈரானுக்கு தான் சாதகமா வந்திருக்கு, ஈரான் தான் ஜெயிச்சிருக்குன்னு சொல்றாங்க. போர்லையும் 4ல் 3 பேர் ஈரான் ஜெயிச்சிருச்சுங்கிறாங்க, ஒப்பந்தத்திலையும் 4ல் 3 பேர் ஈரான் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்றாங்க அமெரிக்கர்கள். அப்ப அமெரிக்காவுக்கு இது எப்படி இருக்கும்? அப்ப தேவையில்லாத ஒரு ஆணையை போய் என்ன பண்ணிருக்காங்க, இந்த 2-3 மாசமா அமெரிக்கா புடுங்கி இருக்குது அப்படிங்கறத தான் அந்த மக்களே நம்புறாங்க. இதெல்லாம் எதுல பிரதிபலிக்கும்னு பாத்தீங்கன்னா, அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, ஓட்டுல தான் பாத்தீங்கன்னா பிரதிபலிக்கும். அப்ப அமெரிக்கா மக்களே ஈரான் ஜெயிச்சிருச்சுன்னு நம்புறாங்க. அதே சமயத்துல ஈரான் தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா எப்படி பாத்தீங்கன்னா பிம்பங்களை கொடுக்குறாங்கன்னா, அங்க பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவு பேத்த அழிச்சிட்டோம், கடல் படையை அழிச்சிட்டோம், வான்படையை அழிச்சிட்டோம், வான் தடுப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆதாரமே இல்லை. அங்கே இன்னுமே பார்த்தீங்கன்னா ஹார்மோஸில் பார்த்தா கடைசி வரையும் கூட இவங்க அழிச்சிட்டேன்னு சொன்னது 2 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா எந்த கப்பலும் கிராஸ் பண்ண முடியாமல் ஹார்மோஸில் கடற்படை இருந்துச்சுன்னு தெரியும். அது இல்லாமல் வான் தடுப்புகளே இல்லை, அழிச்சிட்டோன்னு சொன்னாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை கெடுக்கிற மாதிரி இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, கடைசியாக இப்போ போன வாரம் தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேலு ஈரான் மேலே.
அடித்ததில் பார்க்கும்போது 90% வான் தடுப்புகள் வந்து ஆக்டிவாக இருந்திருக்குது. நம்மளுடைய வான் தடுப்புகள் இப்போ வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த முதல் தடவை அடி வாங்கினதை கூட இந்த ஒரு 2 மாதம் கேப்பில் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ வான் தடுப்புகளும் ரெடியாக தான் இருக்குது, கடற்படையும் ரெடியாக தான் இருக்குது. ஏவுகணைகளை அழிச்சிட்டோங்கிறாங்க. அது நம்பவே முடியாது. இஸ்ரேலே சொல்லிட்டான் அவங்கள்ட்ட ஏவுகணைகள் இருக்குது தான், நாங்கள் ஒரு 10% தான் அழிச்சிருப்போம்னு சொல்லிட்டான். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த போரில் 10-20% தவிர எந்த ஒரு பெரிய ஏவுகணைகளையும் வந்து இஸ்ரேலாலேயோ அமெரிக்காவாலேயோ அழிக்க முடியல. அதுவும் தெரிஞ்சது தான். அப்படி இருக்கும்போது வந்து அமெரிக்கா என்னதான் பொய்யை வந்து கட்டவிழ்த்து விட்டாலும் எடுப்படுறதில்ல. அதனால இப்போ வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், எப்படி ஜெயிச்சோம்னு சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்கள் ஈரானுக்கு என்ன பண்ணல, காசெல்லாம் கொடுக்கல, அது ஈரானுடைய காசு தான் நாங்கள் பிடிச்சி வச்சுருந்தோம், ஏதோ அமெரிக்காவுடைய சொந்த காசுன்னு நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு விதத்தில் அது உண்மைதான். ஈரானுடைய காசு தான் இவங்க முடக்கி வச்சுருக்காங்க, அதை தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அமெரிக்காவுடைய சொந்த காசெல்லாம் கிடையாது. அதே சமயத்தில் அதை வந்து காசாக கொடுக்க மாட்டோம், நாங்கள் பொருளாக கொடுக்க போகிறோம். பொருளாக கொடுத்தா யாருக்கு லாபம்? நமக்கு தான் லாபம். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட 1000 ரூபா வாங்குகிறோம், 1000 ரூபா வாங்கி போட்டு நம்மள்ட்ட இருக்கிற சும்மா இருக்கிற பொருளை தூக்கி கொடுத்தோம்னா நமக்கு அந்த 1000 ரூபா வந்து வியாபாரம் பண்ண மாதிரி ஆயிரும்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வியாபாரம் தான் பண்ண போகிறோம். அதனால ஈரான் வந்து நம்மள்ட்ட இருந்து காசாக வாங்காமல் அந்த 300 பில்லியனையுமே வந்து கோதுமை, அதுக்கப்புறம் இங்கே விளையக்கூடிய துணி, பொருள், சாப்பாட்டு பொருள்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோன்னு இருக்காங்க. ஈரான் வந்து ஸ்ட்ரிக்டாக மறுத்துட்டாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து போட்டு டெய்லி 1 ரூபாய்க்கு வந்து முட்டாய் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இவங்கள்ட்ட வாங்கக்கூடிய பொருள். ஏன்னா 300 பில்லியன், மில்லியன் கூட இல்லை, 300 பில்லியன் அந்த மாதிரிலாம் இருந்தால் 10 தடவை காசா வந்து இப்போ அழிஞ்சு போன காசாவை கட்டி எடுப்பிடலாம், அந்த அளவுக்கான காசு. அப்போ அந்த அளவுக்கான காசை போய் யாராவது வந்து சும்மா வந்து கோதுமை தருவோம், அது தருவோம், இது தருவோம்னு சொன்னால் இவங்க வாங்குவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ காசா கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இப்படி காமிச்சிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து பொருள் தான் கொடுக்க போகிறோன்ட்டு. இப்படிலாம் சொல்லி மக்களை ஏமாத்தியும் கூட மக்கள் ஏமாறல அப்படிங்கிறது இன்னைக்கு அறிக்கையை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் சொல்லியிருக்காங்க, என்னதான் பேச்சுவார்த்தை நடந்தாலும் 60 நாள் இப்போ மறுபடியும் தற்காலிக நிறுத்தம் அப்படின்னு நிறுத்திடுமா மாற்றிடுவோம் அப்படின்லாம் சொன்னாலும் கூட நாங்கள் அமெரிக்கா இஸ்ரேலாக நம்ப மாட்டோம், நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இவங்க எப்பயுமே பேச்சுவார்த்தைக்கு வந்து தான் அடிப்பாங்க, இவங்கள்ட்ட நாங்கள் நிறைய தடவை பட்டிருக்கோம், ஆனால் இந்த தடவை நாங்கள் ஏமாற மாட்டோம். அப்படி தான் வந்தாங்கன்னா இஸ்ரேலை நாங்கள் என்ன பண்ணுவோம், கதையை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் இந்த வேலையை பண்ணுறாங்க, அதாவது அமெரிக்கா நேரடியாக வரமாட்டாங்க, இஸ்ரேல் தான் வந்து பார்த்தா ஒரு பக்கம் காசாவில் வம்பிழுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் லெபனான்ல வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஈரான்ல மறுபடியும் இப்போ போன வாரம் அடிச்சாங்க பாருங்க ஒரு நாள், அதே மாதிரி அடிக்கலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க இஸ்ரேலு. அப்படி மட்டும் பண்ணாங்கன்னா இஸ்ரேலுடைய கதையே முடிஞ்சிடும் அப்படிங்கிறதை வந்து இன்னைக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த போர்லையும் பேச்சுவார்த்தையிலையும், இன்னும் சொல்லப்போனால் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள்லையும் அவங்களுடைய கைதான் மேலோங்கி இருக்கு. இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல்.